கசாலி டிகோட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஜூன் 24, 2026. நான் கசாலி. சரி. இன்னைக்கு லோக்கல் செய்தி. இதை ரொம்ப குறிப்பாக ஒரு செய்தி நமக்கு மனசை ரொம்ப பாதித்தது. என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு இறால் பண்ணை அங்கே நடந்த ஒரு விபத்து. இது அம்மோனியா லீக். இதை எதோட ஒப்பிடலாம் அப்படிங்கிற டீட்டெயில் இதெல்லாம் நம்ம பேச போகிறோம். எதுக்கு பேசணும் அப்படின்னா, நம்மளோட மக்களோட அலட்சியம், மறதி, அப்புறம் அரசு அதிகாரிகளோட லஞ்ச லாவண்யம், அப்புறம் ஆளுகின்ற அரசு அது இறுக்கமாக ஸ்ட்ராங்காக மக்களோட சேஃப்டி பற்றி யோசிக்காத தன்மை. இது எல்லாத்தையும் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது யாருக்கு எதிராகவும் யாருக்கு ஆதரவாகவும் எல்லாம் இல்லை. நம்ம வாழ்கிற இந்த இடம் நம்ம பாதுகாப்பாக வாழணும் இல்லையா? அது சம்மந்தமான அந்த ஒரு விஷயத்த பேச போகிறோம். வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். அது இல்லாமல் அந்த ஹைப் பட்டனை வாய்ப்பு கிடைக்கும்போது கிளிக் பண்ணுங்கள். அது எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மட்டும்தான் ஹைப். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு 5 லட்சத்துக்கு மேலே இருந்தால் பண்ண முடியாது, அது கீழே இருந்தால் பண்ணலான்னா ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவங்க ஏதோ புதுசாக போட்டிருக்காங்க. அந்த ஹைப் பட்டனை கிளிக் பண்ணால் ஓ இவ்வளோ ஹைப் பாயிண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நிறைய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. வழக்கம் போல் உங்களை ஆதரவு தொடரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்போ நான் பேசுகிறது என்னென்னா, இப்போ ஒரு செய்தியாக திருவள்ளூரில் இந்த மாதிரி அம்மோனியா லீக்கு அப்படின்றதுன்னா அதில் உள்ள என்னென்ன இருக்குது, யார் என்ன டீட்டெயில், இது எதோட கம்பேர் பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் கொடுக்குறதான். சரி. இப்போ இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் அது எந்த ஒரு இடம்னு சொல்லியாச்சு அப்படின்னா, அதோட ஊர் எங்கன்னா கன்னிகை பேர் வில்லேஜ். ஓகே. நியர் பெரியபாளையம், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். அங்கே இருக்கக்கூடிய ஒரு இறால் பண்ணை. இறால் பண்ணையோட ஓனர் யார், அந்த கம்பெனி பேர் என்ன, செயின்ட் பீட்டர் அண்ட் பால். அப்புறம் ஓனர் டேனியல் நினைக்கிறேன். ஸோ இதில் அதெல்லாம் பெரிய நமக்கு எல்லாருக்கும் போய் அந்த ஓனர் பேர் டேனியல், மேனேஜர் பேர் இவர், இது கம்பெனி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா செயின்ட் பீட்டர் அண்ட் பால் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட். அவங்க என்ன இந்த மாதிரி அதை வளர்த்து அப்புறம் அதை கோல்டு ஸ்டோரேஜில் வச்சு பாதுகாத்து அதுக்கப்புறம் அதை பேக் பண்ணி இங்கே சென்னை முழம்பு வழியாவோ அல்லது தூத்துக்குடி வழியாவோ வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஏன்னா இது ஒரு பெரிய பிஸ்னஸ். ஓகே. அதில் தவறெல்லாம் இல்லை. அதை ஏன் கோல்டு ஸ்டோரேஜ் ரொம்ப அவசியமாக தேவைப்படுதுன்னா, இதை பிடிச்சி வச்சுருந்தா ரொம்ப நீண்ட நாளைக்கு வச்சுருக்க முடியாது, கெட்டு போயிடும். ஏன்னா இது ரொம்ப வேல்யூபிள். எப்படி உங்களுக்கு தெரியும், நமக்கு இறால் எந்த அளவுக்கு விலை போகுது. ஏன்னா இதை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வெளிநாட்டுக்குள்ள பாக்கெட்டாக வாங்கும்போது எவ்வளோ விலை போகுது. இது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ். அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு, அப்புறம் வெளி மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய இந்தியர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு தருது அப்படிங்கிற அளவில். அப்புறம் நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கா, தமிழ்நாட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுது. அப்படிங்கும்போது நமக்கு அது உதாரணத்துக்கு ஒரு 1 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணுறாங்களா, அதில் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டு, இந்திய ஒன்றிய அரசுக்கு வரக்கூடிய ஜிஎஸ்டியில் அது ஒரு போர்ஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த மாதிரி தொழிற்சாலைகள் ரொம்ப ரொம்ப அவசியம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அங்கே லீக்கான அம்மோனியா கேஸும், அப்புறம் இதுக்கு முன்னாடி 80களில் 75, 80கள் அந்த டைமில் போபால் விஷவாயு. ஓகே. அது நம்ம டிடிடி, டைநைட்ரோ டொலுவின், அது சம்திங் ஒரு பூச்சி மருந்து. ஆக்சுவலாக அது டிடிடிங்கிறது ஒரு பவுட்ரு மருந்து. அந்த காலத்தில் இப்போ செடிகளுக்கு இதுக்கெல்லாம் பூச்சியை கொள்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கம்பெனி, அதுக்கான பேஸ் மெட்டீரியல்லாம் வரக்கூடிய கம்பெனி. அதுக்கு டீட்டெயில் இன்னொரு நாளைக்கு இன்னொரு தனி வீடியோவை போடுறேன். அங்கே லீக் ஆகி ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போனாங்க. காலங்காலத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது இறந்து போனாங்க. அப்புறம் அந்த ஓனர் அமெரிக்கன். அந்த அமெரிக்கனை அப்படியே பொத்துனாப்பில் கூப்பிட்டு போய் ஃப்ளைட் ஏற்றியோ அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அவரை பிடிச்சி வச்சுருந்தா பேச முடியும். அப்புறம் எத்தனையோ வருஷங்களாக போச்சு, நிவாரணம் உருப்படியாக கிடைச்ச மாதிரி தெரியல. அப்போது அந்த போபால் விஷவாயு கசிவு எப்படியோ கிட்டத்தட்ட அதே பாணி தான் இங்கேயும். என்ன அது ரொம்ப மேஜர். இது அவ்வளோ மேஜர் இல்லை. மேஜர்னு என்ன, இப்போ மொத்தம் இப்போ வரைக்கும் இறந்து போயிருக்கிறது 10 பேர். 10 பேர் மெஜாரிட்டியாக வடநாட்டு பெண்கள் வர்றாங்க, குடும்பத்தோடு வர்றாங்க. இது இப்போ உதாரணத்துக்கு ஒடிசால இருந்தும் அஸ்ஸாமில் இருந்தும் குடும்பத்தோடு வந்திருக்காங்க. ஆண்கள் பொதுவாக அந்த கட்டிட வேலையில் தோன்றது இதுக்கெல்லாம் போகிறாங்க. பெண்கள் கொஞ்சம் ஈஸியான வேலையாக இருக்கட்டும், இங்கே எடுத்து அலசி பண்ணுறது, இந்த மாதிரி இதுக்கான ப்ராசஸ் என்னவோ அந்த மாதிரி இடங்களுக்கு இங்கே போகிறாங்க.
இதே மாதிரி எடுத்தீங்கன்னா நீங்கள் சிவகாசி சாத்தூர் பக்கம் போனீங்கன்னா தீப்பெட்டி தொழிற்சாலையோ அல்லது இந்த மாதிரி பட்டாசு தொழிற்சாலையோ அங்கே வந்து பெண்கள் நிறைய வேலை செய்கிறாங்க. அந்த அட்டைப்பெட்டி அந்த இதை பட்டாசுன்னு எடுத்தாச்சுன்னா மேலே ரேப்பர் போடுறது, மருந்தை வைக்கிறது, அடைக்கிறது, திரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லி வரிசையாக அங்கே வந்து பெண்கள் தான் நிறைய வந்து அங்கே வேலை பார்க்குறாங்க. ஓகே, ஏன்னா தனக்கு வறுமை, குடும்ப கஷ்டம், வாழணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அடுத்த ஒரு தலைமுறையாவது படித்து பெருசாக வந்துடாதா, அப்போ அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பட் ஆதங்கத்தில் ஆத்திரத்தில் ப்ளஸ் வந்து சாப்பிடணுமே, அதுக்கு வேறு வழி என்ன அப்படின்னு அங்கே கிடைக்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்பு அப்படின்னு இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த லீக்கேஜ் அது போக ஒவ்வொரு வருஷமும் சாத்தூர் பக்கம், சிவகாசி பக்கம் இந்த மாதிரி தீப்பெட்டி தொழிற்சாலையோ அல்லது ரெகுலராக ஃபயர் ஒர்க்ஸோ அங்கே வந்து வெடி விபத்து வந்துக்கிட்டே இருக்குது. சரி, இந்த வெடி விபத்தே இல்லாமல் நிறுவனங்கள் நடத்த முடியாதா அப்படின்னா முடியும். என்னென்னா எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மருந்து வெடிக்கக்கூடிய மருந்தெல்லாம் இருக்கோ அங்கே உச்சபட்ச பாதுகாப்பு வச்சுருக்கணும். அந்த பாதுகாப்பை பற்றி கவலைப்படுறதில்லை. ஏன்னா நம்ம மக்கள் வந்து உண்மையிலேயே ஒரு அலட்சிய மனப்பாங்கு உள்ள ஒரு முட்டாள் ஜனங்கள் அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. ஏன்னா இந்த முட்டாள் ஜனங்கள் அப்படிங்கிறது வந்து சொல்கிறது வந்து என்னையும் சேர்த்து இப்போ பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய உங்களையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்தான் சொல்கிறேன். நம்ம வந்து முட்டாள் ஜனங்கள். ஒரு பாதுகாப்பு வருமுன் காப்போம் அப்படின்ற ஒரு பாதுகாப்பு இருக்குல்ல, அந்த பாதுகாப்பு நம்ம அதை பற்றி கவலையே படுறதில்லை. ஓகே, அப்படிங்கிறத ரொம்ப ஒரு சோகமான செய்தி. ஏன்னா ஆழ்துளை கிணறு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து குழாய் தோன்றோம், தண்ணி வரல, அப்படியே போட்டு போகக்கூடிய அலட்சிய மனப்பான்மை இருக்குல்ல, இது வந்து சாதாரண எங்கே ஆரம்பிக்குது? ஒரு டீ கடையில் நின்று கப்பில் டீ வாங்கி குடிக்கிறோம். அதை கரெக்டாக தேடி அங்கே இருக்கக்கூடிய டஸ்ட்பின்னில் போடணுன்ற அறிவு நமக்கு கிடையாது. துப்புறது, பப்ளிக்கில் தம் அடித்து அதை அப்படியே தூக்கி வீசுறது, பேப்பரை வந்து ஏதாவது சாப்பிட்டு கசக்கி அப்படி தூக்கி ரோட்டில் போடுறது, அசிங்கமாக்கி வச்சு அருவறுப்பா பண்ணுற அளவுக்கு நம்ம மக்கள் மாதிரி கேடுகட்ட மக்கள் இந்த விஷயத்தில் வேறு எங்கே கிடையாது. நான் வெளியில் எல்லாம் போய் பார்த்துருக்கேன். நம்ம மக்களுக்கு வந்து அந்த அறிவே கிடையாது. நான் வந்து என்ன சொல்கிறேன், என்னையும் சேர்த்து பார்க்கக்கூடிய உங்களையும் சேர்த்து இந்த மக்களை மொத்தத்துக்கு தான் சொல்கிறேன். இந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, நம்ம சுத்தமாக இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும். அதே மாதிரி கடைக்காரங்க ஒரு டஸ்ட்பின்னு வாங்கி வச்சுட்டா என்ன குறைஞ்சா போயிடும், கொள்ளையா போயிடும். எங்களுக்கு ஒரு கடையே வைப்பாங்களாம், டஸ்ட்பின் வைக்க மாட்டாங்க. அப்படியே டஸ்ட்பின் வச்சாலும் கண்ணுக்கு தெரிய அளவுக்கு ஒதுக்கி ஏதோ இடத்துல தூக்கமாக வச்சிடுறது. அதுக்கப்புறம் பார்த்தா பேப்பரை கசக்கி போடுறது, தம்ம தூக்கி போடுறது, எச்சு துப்புறது, அதுக்கப்புறம் கண்டபடி கல் மண் அப்படின்ட்டு அசிங்கமாக இருக்குது. அந்த அசிங்கத்தில் நின்று தான் டீ குடிக்கணும், வடை சாப்பிடணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம பழகி போயிருக்கோம். அங்கே ஆரம்பிக்கிற அந்த அலட்சியம் இருக்கு இல்லையா, இந்த அலட்சியம் தான் படிப்படியாக தீப்பெட்டி ஆஃபீஸோ அல்லது ஃபயர் ஒர்க்ஸோ அங்கேயும் நிகழ்றது. இதை வந்து ஒரு கந்தகமா இதுவோ அதை என்னென்ன கெமிக்கல் இருக்கோ அதெல்லாம் ஹைலி ரொம்ப பாதுகாப்பாக வெடிச்சா கூட பிரச்சனை வந்தால் கூட மக்கள் பாதிக்காத அளவில் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு இளவும் கிடையாது. இத்தனை வருஷம் அங்கெல்லாம் சிவகாசி பக்கம் சாத்தூர் பக்கம் வந்து வெடி விபத்து நிகழ்ந்தா திரும்ப என்ன வெடி செத்தாங்களா அவங்களுக்கு வந்து இவ்வளோ அனௌன்ஸ் பண்ணிடுறது, 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா, குடிச்சு செத்தா அதுக்கு வந்து 10 லட்ச ரூபா. அது திமுக கவர்மெண்ட்ல கொடுத்தது. இப்போ இந்த கவர்மெண்ட் என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. இப்போ வந்து திருவள்ளூர்ல இங்க வந்து செத்தாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருக்கு 2 லட்ச ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கு. அது இல்லாமல் அங்கே வந்து 10 பேரில் மெஜாரிட்டி வடநாடு, ஒரிசா அண்டு அசாம் சேர்ந்த பெண்கள். இப்போ நம்ம வந்து ஒடிசா, அசாம் அங்கேருந்து வந்து இங்கே பெண்கள் வேலை செய்கிறாங்க இல்லையா, இங்கே வந்து லட்சக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்க. அதில் இப்போ இறந்து போனாங்களே அந்த குடும்பம் சம்மந்தப்பட்ட குடும்பத்தோட குழந்தைகள் அங்கே யோசிச்சு பாருங்க. அஸ்ஸாம்லேயும் ஒடிசாலையும் அப்பா அங்கே இருக்காரு, தமிழ்நாட்டில் இருக்காரு, அம்மா அங்கே வேலை செய்கிறாங்க, மாதம் அங்கேருந்து காசு வருது, நம்ம இங்கே படிக்கிறோம், ஏதோ சாப்பிட்டுக்கிறோம், இது இருக்கணும். அங்கே இருக்கிறவங்க சொந்தக்காரவங்க படிக்கிறோம், பிள்ளைங்க படிச்சுட்டு இருந்தாங்கன்னா படிப்பு இல்லை வேறு ஏதாவது பண்ண, வீடு கட்டணும், இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயம் ஏதாவது தேவை இருக்கும் இல்லையா, அந்த தேவைக்கு ஏங்கி அங்கே இருக்கிற அந்த மக்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க. இது அப்படியே எதோட கம்பேர் பண்ணலாம், இப்போ சமீபத்தில் கத்தாரில் ராஸ் லஃபான் அப்படின்ற ஒரு கேஸ் ஃபீல்டில் வெடித்த வெடி விபத்து, அதில் 13 பேர் இறந்ததில் 12 பேர் இந்தியர்கள். அந்த 12 பேரில் ஏற்கனவே சொல்லியிருந்த 2 பேர் வந்து திருநெல்வேலி அண்டு சிதம்பரம் 2 பேர் சொன்னாங்க. ஆனால் 3 பேர் சொல்கிறாங்க தமிழ்நாட்டுக்காரங்க. இப்போ இந்த தமிழ்நாட்டு குடும்பத்தை யோசிச்சு பாருங்கள். இந்த குடும்பம் வந்து ஐயோன்னு போயிடாது, எவ்வளோ கஷ்டப்படாது. நம்ம வந்து
வெளிநாட்டுக்கு வெளியில் ஏன் அனுப்புகிறோம்? நல்லா சம்பாதிக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், சம்பாதிச்சு வீடு கட்டி இதை கட்டி சந்தோஷமாக நல்லா இருக்கணும், வாரிசு நல்லா இருக்கணும், அடுத்து பசங்களை படிக்க போடணும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க இல்லையா? அதில் இந்த மாதிரி வெடி விபத்தில் இந்த மாதிரி விபத்தில் இறந்தாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ கத்தாரில் இறந்த அந்த அந்த இறந்தவங்க அவங்க சம்மந்தப்பட்ட குடும்பங்களுக்கும், இப்போ இங்கே திருவள்ளூரில் அம்மோனியா லீக் ஆச்சா அந்த சீ ஃபுட்டு கம்பெனியில் வேலை செஞ்சா இறந்து போன அந்த பெண்களுக்கும் அவங்க சம்மந்தப்பட்ட ஒடிசா அஸ்ஸாம் குடும்பங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? என்ன இது வெளிநாடு, இது வெளி மாநிலம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா, உண்மையிலேயே இதுக்கான ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் எடுக்கிறது இல்லையா, நம்ம வந்து அது எடுக்கிறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் இதுக்காகத்தான் அலட்சியம், எனக்கு என்னன்ற அலட்சியம். இதில் அலட்சியத்தின் உச்சம் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி ஒன்று நடந்துச்சு. அதையும் நம்ம வந்து போகிற போக்கில் சொல்லிடுவோம். என்னென்னா, ஒரு பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ் தான், மதுரை சைடுன்னு நினைக்கிறேன். அந்த பஸ்ஸு வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த பஸ்ஸில் பார்த்தா இடையில அந்த கம்பியெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, பிடிக்கிறதுக்கு கம்பியெல்லாம் இடையில வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் இடையில ஒரு இடத்துல வந்து பெரிய ஓட்டை. ஓகே, பெரிய ஓட்டைனா ஆட்கள் இருக்கும்போது பார்த்து போகும்போது அப்படி பார்த்துட்டு ஓட்டை இருக்கா அப்படின்னு சொல்லி பொருட்கள் கீழ் வந்து பொருள் கீழ் விழுந்துரும். ஓகே, அது கையோ அப்படியே போயிடுச்சு. ஏதாவது வந்து வெங்காயமோ தக்காளியோ இல்லை வேற ஏதோ கையில் இருக்கிற பொருளோ வேற ஏதாவது இருந்தால் விழுந்தா அப்படியே விழுந்து போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகே, அந்த ஓட்டையை வந்து அடைக்கணும்னு சொல்லி அங்கே இருந்த கண்டக்டருக்கு அறிவில்லை, டிரைவருக்கு அறிவில்லை, அந்த பஸ்ஸை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவில்லை, எவனுக்குமே அறிவில்லை. கடைசி என்னன்னு தெரியுமா, ஒரு குழந்தை தவறி விழுந்து இறந்து போச்சு, அவ்வளோதான், சொல்லி முடிச்சு. அதுக்கப்புறம் அந்த ஓட்டை அடைச்சாங்க. அதாவது ஒரு பஸ்ஸோட தளத்தில் இருக்கக்கூடிய ஓட்டை அடைக்கிறதுக்கு ஒரு குழந்தையோட உயிர் தேவைப்பட்டிருக்கு. இவங்கெல்லாம் வந்து உயிரை வந்து குழந்தை உயிர் மனுஷனோட உயிரை வந்து உயிர்னு நினைக்கிறாங்களா அல்லது மயிர்னு நினைக்கிறாங்களா தெரியல. ஏன்னா இந்த வார்த்தையை சொல்றது நான் வந்து உண்மையிலே வெட்கப்படுறேன். இவ்வளவு கேவலமான மனநிலை. நம்ம வந்து எவ்வளவு பாதுகாப்பா வருமுன் காப்போம்ன்றது எதுன்னு சொல்லிட்டு இருக்கோம், ஒரு இளவும் கிடையாது. இவ்வளவு கேவலமா நடந்திருக்காங்க. இப்போ வருஷம் வந்து சிவகாசியில சாத்தூர்ல வந்து விபத்து நடக்குது. அந்த விபத்தை வந்து எப்படி கையாளுறோம், இல்ல அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு என்னென்ன மாதிரி வந்து டிக்டேட் பண்றோம், என்ன பண்றோம், அப்படி விபத்து நடந்தா அந்த அந்த இது வந்து எவ்வளவு என்ன சொல்றது, அவங்க வந்து பணம் வச்சிருக்காங்க, விபத்து நடந்தா அவங்களுக்கு தண்டனை என்ன, ஒன்றும் ஒரு இளவும் கிடையாது. கேட்டால் அங்கே வந்து ஏதாவது போலீஸு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வேண்டியது, அவங்க காசை கொடுத்து அப்படியே இதில் வந்து பெயிலில் வந்து வெளியே சுற்ற வேண்டியது, அப்புறம் கேஸ் அங்கங்கே போட்டு ஏதாவது காசை கட்டி முடிச்சிட வேண்டியது. இப்படியே இந்த இளவெடுத்த லஞ்சம் ஊழல் இப்படியே போய் நம்ம வந்து உண்மையில கேவலமாக இருக்கும். இப்போ இங்கே நடந்துச்சு இல்லையா, இந்த நடந்தது வந்து இது விபத்துங்கிற ஒரு பக்கம், அலட்சியம் தான் ரொம்ப இதுக்கான எல்லா இதுக்கும் முக்கியமான விஷயமே. இப்போ அங்க போபால் விஷவாயு அதுலயும் நம்ம பாடம் கத்துக்கறல. அதுக்கப்புறம் ஆழ்துளை கிணறு வந்து இங்க ஒண்ணு, தமிழ்நாட்டுல இங்க மணப்பாறை நடக்குது, அப்ப தமிழ்நாட்டுல வேற வேற இடங்கள் நடக்குது, பஞ்சாப்ல நடக்குது, இங்க நடக்குது, எல்லா இடமும் நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு வந்து ஒரு இளவும் வந்து நம்ம உரைக்கவே இல்லையே. இவ்வளவு கேவலமான மனையில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம என்னத்தை உருப்படுறது? கேட்டா வந்து நம்ம வந்து வல்லரசாக போறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுல இங்க வந்து 69 பேர் ஹாஸ்பிட்டலில் வேல்ஸ் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேல்ஸ் ஹாஸ்பிட்டல், அப்புறம் ராஜீவ்காந்தி, அப்புறம் கீழ்ப்பக்கமாக அந்த இதெல்லாம் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்காங்க. அதில் நிறைய பேருக்கு வந்து வென்டிலேஷனில் இருக்காங்க. அப்போ மூச்சு வாங்குறது அவ்வளோ மோசமாக. ஏன்னா இந்த இது வந்து அம்மோனியாங்கிறது வந்து பயங்கர ஒரு டேஞ்சரான கேஸு. ஓகே, அந்த அம்மோனியா கேஸ் வந்து காற்றுல பரவி அங்கே மூச்சு வாங்கி 69 பேர் 70 பேர் வந்து பெரிய அளவுக்கு வந்து இதாகி போச்சு. அவங்க ஹாஸ்பிட்டலில் கிடக்காங்க. எந்த அளவுக்கு எத்தனை பேர் பொழைச்சி வருவாங்க, பொழைச்சி வந்தாலும் எத்தனை பேர் வந்து எத்தனை வருஷம் வந்து எடுக்கும் அவங்க ரெக்கவர் ஆகுதுன்னு தெரியாது. ஆமாம், அப்புறம் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க வந்து மூச்சு வாங்கலாவும், அது போக வந்து என்னது மொத்தத்துக்கு, அதாவது அக்கம் பக்கம் இருக்கிற ஆட்கள் எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. சீரியஸா பாதிக்கப்படாட்ட கூட ஓரளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. நமக்கு வந்து தொழிற்சாலை அவசியம். ஆனா ஒவ்வொரு தொழிற்சாலையும் அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து சேஃப்டி மெஷர்ஸ் வேணும். அப்புறம் அதுலேருந்து விளையக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? இது பார்த்தீங்கன்னா நொய்யலாறு இந்த ஆறுன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வந்து சாயப்பட்டறை, அந்த சாயத்தை கழிவுகளை பூரா ஆற்றுல திருப்பி விட்டு ஆற பூரா பாலாக்கி நம்ம வந்து நாசமாக போய்கிட்டு இருக்கோம். இது கேட்டால் அங்கங்கே லஞ்சம் கொடுத்து இதை கொடுத்து அங்கே பாட்டுக்கு என்னென்னா இது அதை வந்து சுத்திகரித்து கரெக்டாக பண்ணுறதுக்கு அதுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகுமா? அந்த செலவு பதிலாக மக்களை பூரா குடி தண்ணீர் அப்புறம் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற தண்ணீரை பூரா நாசமாக்கி வீணாக்கி எனக்கு என்னன்னு போடுற அந்த அலட்சிய மனப்பான்மை இருக்குல்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறது? நம்ம மாதிரி வந்து ஒரு கேடுகட்ட ஆட்கள் நம்ம வந்து உண்மையிலேயே இதை வந்து கரெக்டான அளவில்
இது சேஃப்டியாக இருக்கணும். நீங்கள் இண்டஸ்ட்ரி அவசியம், ஆனால் அந்த இண்டஸ்ட்ரிங்கிறதுக்காக மக்களோட வாழ்க்கையை வந்து கழுத்த இருக்கக்கூடாது இல்லையா? அது இல்லாமல் நம்ம என்னைக்கு தான் உருப்பட போகிறோம்னு தெரியல. இந்த அம்மோனியா லீக்கு, திருவள்ளூர் அம்மோனியா லீக், இதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, எங்கெங்கெல்லாம் வந்து பதப்படுத்தல் வச்சுருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து எங்கே அம்மோனியா இருக்குது, லீக் இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே செக் பண்ணுறது, எல்லாம் பண்ணுறது. அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு கிளம் எங்கே நம்ம போரூர் தாண்டி ஒரு 11 மாடி கீழே விழுந்துச்சா, உடனே வந்து மற்ற கட்டடங்களை என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்ரூவலுக்கு இது என்ன அது என்ன லொட்டு லொசுக்குன்னு பார்க்க வேண்டியது. ஏதாவது விபத்து பெருசாக நடந்தால் தான் அதுக்கேற்ற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுது. அப்புறம் அப்படியே மறந்துட வேண்டியது, காசு கொடுத்து எல்லாம் செய்ய வேண்டியது. லஞ்சம் ஊழல் வந்து புறையோடி போய் கிடக்கக்கூடிய இந்த இடத்துல இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த அரசு. உண்மையிலேயே மக்கள் நலனை வந்து மனசுல வச்சு பண்றாங்கன்னா லஞ்சம் ஊழல் வந்து தவிர்க்கணும். 100% முடியாட்டாலும் தவிர்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் சேஃப்டி இருக்கோ, எங்கெல்லாம் மக்கள் வாழ்க்கை தரம் பிரச்சனை இருக்கோ, அங்க எல்லாம் வந்து சேஃப்டியும் இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப லஞ்சம் ஊழலால வந்து புறையோடி போய் கிடந்து மக்களுடைய வாழ்க்கை தரம் இதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்குல்ல, அந்த இடம்லாம் சரி பண்ணணும். அப்படிங்கிறதான் இந்த திருவள்ளூர் அம்மோனியா கேஸ் லீக்கு, இந்த மரணங்களும் அங்கே கிடைத்த பாதிப்பும் வந்து நமக்கு உணர்த்துது. ஸோ அடுத்து வேற என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத, வேறு என்னென்ன இருந்தாலும் நம்ம வந்து சமுதாயத்துக்கு சம்பந்தப்பட்ட இந்த கருத்துக்களை நமக்கு வந்து எந்த பாகுபாடு கிடையாது. அது வந்து தாவேகா, திமுக, அண்ணா திமுக, நாம் தமிழர் கட்சி, காங்கிரஸ், பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, நம்ம எந்த இதுவும் கிடையாது. யாரு பண்றவோ இதுல வந்து இந்த கம்பெனி வந்து ஓனர் யாரு, கிறிஸ்டியனா, முஸ்லீமா, ஹிந்துவா, யாரெல்லாம் பிரச்சனை இல்லை. நடக்குதா, நடந்துச்சுன்னா அதுக்கான விளைவு என்ன, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமே ஒழிய இதுல வந்து மதம், இனம், மொழி எதுவுமே கிடையாது. செத்தவங்க வந்து வடநாட்டுக்காரங்கன்னா அவங்க உயிர் பரவாயில்லையா? செத்தவங்க வடநாட்டுக்காரங்க இருந்தாலும் நம்மளுடைய சகோதரிகள் அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஸோ இதை வந்து அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோம், எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம அரசுக்கு இதை உணர்த்தணும். அப்படிங்கிறதான் இதோட கண்டென்ட், இதோட முக்கியமான மீனிங்கே. ஸோ அடுத்த காலம் சந்திப்போம். நன்றி.